ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் இன்று பதவியேற்கிறார். இந்த நிலையில இன்று காலை முதல் கான்வாய் வாகனங்கள், அதாவது முதலமைச்சருக்கான அந்த கான்வாய் பாதுகாப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது தாவேக தலைவர் விஜயினுடைய வீட்டிற்கு முன்பு இந்த கான்வாய் வாகனங்கள் வந்திருக்கிறது. முதலமைச்சருக்கான பாதுகாப்பு பிரிவு அதிகாரியாக டிஐஜி தர்மராஜன் தலைமையில அதிகாரிகள் அங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களும் தற்பொழுது பாதுகாப்பு பணிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த வழியாக வாகனங்கள் செல்ல இருக்கிறது, வழிநெடுகளும் மக்கள் கூட்டங்கள் திரண்டிருந்தால் அதற்கான பாதுகாப்பை வழங்குவது எப்படி என்று ஆலோசனை நடத்தப்படுகிறது. அதே போன்று இந்த கான்வாய் வாகனங்கள் தற்பொழுது கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கு எத்தனை மணிக்கு இங்கிருந்து புறப்படுவது, செல்லக்கூடிய வழியில மக்கள் கூட்டம் திரண்டால் அதை குறிப்பிட்ட நேரத்தில் வாகனங்களுடன் அங்க கொண்டு செல்வது எப்படி, அதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பது தொடர்பாக காவல்துறையினுடைய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளிடமும் முதலமைச்சருக்கான அந்த பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். பொதுவாக இது போன்ற முதலமைச்சருக்கு கான்வாய் வாகனங்கள் வழங்கும் பொழுது, அதாவது இந்த உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய அந்த ZY போன்ற பாதுகாப்பு பிரிவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இது போன்ற வாகனங்களை, கான்வாய் வாகனங்களை வழங்கும் போது 12 வாகனங்கள் வரை வழங்குவார்கள். 12 வாகனங்கள் அந்த கான்வாய் வாகனங்கள் இருக்கும். அந்த கருப்பு நிற வாகனங்கள் இருக்கிறதா மொத்தம் 12 வழங்குவார்கள். தற்பொழுது 4 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது அவர்களுக்கான ஏற்கனவே தாவேக தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பிரிவு பாதுகாப்பின் அடிப்படையில இந்த கான்வாய் வாகனங்களை இன்னும் அதிகப்படுத்துவார்கள். இந்த வாகனம் தற்பொழுது 4 வாகனங்கள் இருக்கக்கூடிய நிலையில 12 வாகனங்கள் வரை இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவரை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு ஏற்ற வகையில, பாதுகாப்புக்கு ஏற்ற வகையில அந்த வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் காவல்துறையில பாதுகாப்பு தொடர்பாக முதலமைச்சருக்கான கான்வாயில பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை. அதன்படி இன்று பதவியேற்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய்க்காக தற்போதிலிருந்து அந்த கான்வாய் வாகனங்கள், அதாவது இதற்கு முன்பு அவர் வெற்றி பெற்றவுடன் தனிப்பெரும் கட்சியாக அவர் வெற்றி பெற்ற நிலையில அடுத்து அவர்தான் ஆட்சி அமைக்க இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் அவருக்கான பாதுகாப்பு, இதே போன்ற கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டது. அன்றைய தினமே தேர்தல் முடிவுகள் அன்றைய தினமே கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு போடப்பட்டது. அதுக்கப்புறம் அதன் பிறகு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து அந்த கான்வாய் வாகன பாதுகாப்புகள் இருந்த நிலையில அதற்கு பிறகு அந்த கான்வாய் பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டது. தொடர்ந்து பதவியேற்பு தள்ளி சென்றதனால வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் கான்வாய் பாதுகாப்பு இன்று பதவியேற்கக்கூடிய நிலையில கான்வாய் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கான்வாய் வாகனங்கள் புடைசூழ இன்று தாவேக தலைவர் விஜய் நேரு உள் விளையாட்டரங்கத்திற்கு சென்று அவர் பதவியேற்க இருக்கிறார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.